வணக்கம். அதாவது நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குது, பட்டக்காலிலே படம் கெட்ட குடியே கெடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஆலினால் அழகராஜா, விஎஸ்ஓபி இந்த படம்லாம் பார்த்துட்டு மனசு தெத்திட்டு சரி கடவுள் இருக்கான் குமார்னு ராஜேஷ் ஒரு படம் எடுத்திருக்காரு, அந்த படத்தை போய் உட்காந்து பார்ப்போன்னு போய் உட்காந்ததுக்கப்புறம் அந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்மள்ட்ட ஒரு 5 விஷயம் அந்த படம் சொல்லிகிட்டே இருந்துச்சு காதில். அது என்னன்னு உங்களுக்கு சொல்கிறோம், போலாமா? பாயிண்ட் நம்பர் 1, இனிமே யாராவது மச்சான் ராஜேஷ் செம்ம காமெடி பண்ண எடுத்துருக்காரா வாடா தேட்டருக்கு போவோம் அப்படின்னு சொன்னான்னு வச்சுங்களேன், அவனை நம்பி தேட்டர் பக்கம் மட்டும் போயிடாதீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஜோக்கை 7 வருஷமாக ஆள் மாற்றி சொல்ல வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க பக்கம் மட்டும் இனிமேல் பழக்க வழக்கமே வைக்கக்கூடாதுன்னு இருக்கேங்க. பாண்டிகை பரிதாபம், 2 இளைஞர்கள் மரணம். பாயிண்ட் நம்பர் 2, நம்ம லவ் பண்ணுற பொண்ணுக்கு ஐஃபோன் வாங்கி கொடுத்து, பொக்கே வாங்கி கொடுத்து, புக் வாங்கி கொடுத்து அதெல்லாம் தேவையே இல்லை பாஸ். நேராக கையை பிடிச்சி பெருமாள் கோயில் கூட்டு போய் ஒரு டம்ளர் பொங்க வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அந்த புள்ள அடுத்த நிமிஷம் அவங்களோட டூயிட்டட வந்துடும். பாயிண்ட் நம்பர் 3, ராஜேஷ் அப்படின்ற ஒரு டைரக்டருக்குள்ள இவ்வளோ திறமைகளா என்னன்னு கேட்குறீங்களா? இவரால் ஹாரர் எடுக்க முடியுது, ஆக்ஷன் எடுக்க முடியுது, ரொமான்டிக் எடுக்க முடியுது, த்ரில்லர் எடுக்க முடியுது. ஆமாங்க, இந்த திருப்பதி டூர் பேக்கேஜ் மாதிரி எல்லாமே எடுத்திருக்காரு. செம்ம டேலண்ட்டுங்க உண்மையில. நம்பர் 4, கல்யாணத்துக்கு முந்தின நாள் நைட்டு பேச்சுலர் பார்ட்டிக்கு பாண்டிச்சேரி கிளம்பி போகக்கூடாது. அப்படியே போனாலும் ஒரே ஒருத்தனை கூட்டிகிட்டு போய் ஓசி குடிக்கூடாது. அப்படியே குடித்தாலும் திரும்பி வரும்போது பாண்டிச்சேரியிலேருந்து சரக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது. இதெல்லாம் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம், எது நடந்தாலும் கையில் செல்ஃபோனை வச்சு வீடியோ எடுத்துகிட்டே இருக்கான் பாருங்க, அவனை மட்டும் பக்கத்தில் அண்டே விடாதீங்க பாஸ், நல்லதுக்கு இல்லை. மகிழ்ச்சி, பெரும் மகிழ்ச்சி. பாயிண்ட் நம்பர் 5, ஜிவி பிரகாஷ்குமார் வெறும் மியூசிக் மட்டும் போட்டுட்டு இருந்திருக்கலாமே அப்படின்னு எப்படி இந்த படம் பார்க்கறதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சோ, அதே மாதிரி ஜிவி பிரகாஷ்குமாருக்கும் தோணியிருக்கும்னு நான் நம்புகிறேன். கடவுள் இருக்கான் குமார், கடவுள் இருக்கான் குமார் படத்துலேருந்து நான் கற்றுக்கிட்ட 5 விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் அந்த படத்துலேருந்து ஏதாவது கற்றுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த விஷயம் தெரியும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் facebook.com/kichadi அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்கள். youtube.com/kichadi அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.